ப்ளீஸ் ஹெல்ப். எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Abort! I told you this will happen. Babe, it's okay. Please calm down. Please. Hello madam. நான் சத்யநாராயணன், சாரோட இன்சூரன்ஸ் மேனேஜர். சத்யநாராயணா சொல்லுங்க. சாரோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு அவரோட சிக்னேச்சர் வேணும். எப்ப வரலாம்னு சொல்றீங்களா? ஒரு 1 hourல வரீங்களா? ஓகே மேம், தேங்க் யூ. Come on! Who? Yeah! Come on! Who? Yeah! Come on! Who? Baby. Hi sir. Many happy returns of the day. Sorry sir. எத்தனையோ பேரை கேன்சர்லேருந்து காப்பாற்றின உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுலேருந்து எல்லாரோட பராமரிப்பும் கேட்டு அழுத்து போயிடுச்சு. தினமும் இந்த பராமரிப்பும் டேப்லெட்ஸும் முழுங்க முடியாமல் ப்ளீஸ் செத்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறேன்ல ப்ளீஸ். சாரி சார். தேங்க்யூ. சாரி சத்யநாராயணா, என்ன விஷயம்? உங்களோட கேன்சர் இன்சூரன்ஸ் பாலிசியை கிளைம் பண்ணுறதுக்கு உங்கள் சிக்னேச்சர் வேணும் சார். இந்தாங்க மேம். ஒரு நேரத்தில் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த பாலிசியை பற்றி சொல்லும்போது கேன்சர் டாக்டரே கேன்சருக்கு பாலிசி எடுத்துக்கிட்டா இனி பேஷண்ட்ஸ் என் மேலே எந்த நம்பிக்கையில் வருவாங்க? டாக்டர் ரவி, கம் ஹியர், உட்காருங்க. என்னை விடாம துரத்தி இந்த பாலிசியை போட வச்ச. தேங்க்யூ. என்னையா இது? என் கம்பெனி டேக்லைன் சார். ஓ சார், சே நோ டு ரிஸ்க், சே எஸ் டு நோ ரிஸ்க். அது சரி, இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள ஒருத்தர் எதுக்காக வரணும்னு நினைப்பாங்க? மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது சார். ஆனா எனக்கு மட்டுமே சின்ன வயசுல இருந்தே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும்ன்றது ஒரு கனவு சார். என் ட்ரீம். யாராவது சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு கனவோட இருப்பாங்க. நீ என்னடா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும்னு கனவு கண்டிருக்க? ரிஸ்க் எடுக்க விரும்பாததால சார். ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஐடியா? இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா? ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றது எங்களோட பிளட்லயே ஊறி இருக்கு சார். ஏன்னா நாங்களாம் மிடில் கிளாஸ் ஆளுங்க சார். நான் 10th படிச்சுட்டு இருந்தப்போ எங்க வீட்டுக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்தாரு. அவரு LIC ஏஜென்ட்டா. அவர் எங்க அப்பாவை பாலிசி போட வச்சாரு.
இது என்னது அங்கிள்? இன்சூரன்ஸ் பாலிசி. அப்படின்னா லைஃப்ல எந்த ரிஸ்க் வந்தாலும் இந்த பாலிசிஸ் நம்ம குடும்பத்தை காப்பாத்தும். சச்சினுக்கு கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சப்போ, சூப்பர் ஸ்டாருக்கு சினிமாவை பத்தி தெரிஞ்சப்போ என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்களோ அந்த நிமிஷம் அதான் சார் நானும் ஃபீல் பண்ணேன். கலக்கணும். வாழ்க்கையில நோ ரிஸ்க், நோ ரிஸ்க். இது என்னோட ஆபீஸ் சார். சொல்லுங்க சார். சாரி. கை கைத்துட்டேன். தேங்க்யூ. சத்யநாராயணா கார் வாங்கணும்னு சொன்னா, அதனால இங்க வந்தேன். நான் இல்லாம எந்த வேலையும் அவனால செய்ய முடியாது. உனக்கு தான் தெரியுமே டார்லிங். Welcome to Tata Motors. How may I help you? கேளு, நான் ஒரு ஃபைனான்ஸ் லோன் வந்துருவேன். நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு கார் புரியுமா? நீ என்ன விட்டு இருக்க முடியாது. அதா அதனால நான் தான் போய் பார்க்கறேன். வரே. அட இவ நீ என்ன இங்க இருக்கற? நீ ஹுண்டாயில தானே இருக்கணும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு கார் டிஸ்கவுண்ட்ல வாங்கி கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் என்னை ஏமாத்திட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்தானே நீ. அங்க ஹுண்டாயில அடிச்சோம், இங்க டாட்டால வந்து விழுந்தேன். சார் கார் எப்படி இருக்கு? மண்ணு மாதிரி இருக்கு, வா போலாம். ஐயோ என்ன சார், கார் என்ன சார் நல்லா தானே இருக்கு. ஒருவேளை சாருக்கு அவர் கலர் கார் தான் பிடிக்கும் போல இருக்கு. அது பாருங்க மிஸ்டர் கருப்பு பூனை சத்யநாராயணா, உங்களுக்கு டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இவளுக்கு உன் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா நூத்துக்கணக்கான ஆளுங்க ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. அதனால முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கார் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு. ரிஸ்க் வேண்டாம்ப்பா. ரிஸ்க் வேண்டாம்ல சார். எங்க கிட்ட ப்ரீ ஓல்ட் கார்ஸும் இருக்கு. அப்படியா சார்? ப்ரீ ஓல்ட் கார்ஸா சார்? சார் செகண்ட் ஹேண்ட் சார், செகண்ட் ஹேண்ட். அப்படியா? பார்க்கலாமா? ஷூர் சார். வாங்க சார். This is the car, sir. ஓம் லட்சுமி தேவி நமக. இது எப்படி இருக்கு? அண்ணா, இந்த மாசம் பாக்கி 500 ரூபாய் ஆயிடுச்சுண்ணா. எப்ப தரீங்க? எங்க ஓனர் என்ன கொன்றுவாருன்னு. ஒரு நல்ல கிராக்கி கிடைக்கும்டா. உன்னோட 500 மட்டும் இல்ல, ஒரு டீ ஷாப்பே வாங்கிடுவேன். டாட்டால தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருண்ணா. வண்டி வரதுக்குள்ள 50 வாட்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. தம்பி நில்லு நில்லு, அதான் பாக்குறேன்ல. முடிஞ்சது, பினிஷ். கார்பெட்டர் மொத்தமா போச்சு, போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆடடா என்னண்ணா, இன்ஜின் மொத்தமா போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, டயர் என்ன டயரா? டயரும் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. லூஸ் ஆன நீ இங்க இருந்து டயர் எப்படின்னா தெரியும்? மெக்கானிக் நீயா நானா? காஸ்ட்லி 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 ரிப்பேர் பா. சாரிண்ணா. எவ்வளவு ஆகும்? டேய் டீ ஷாப் சொல்லுங்கண்ணா. உன்னோட ஷாப் எவ்வளோடா? 50,000 ரூபாண்ணா. 50,000 ஆகும். 50,000 எதுக்குண்ணா? காரை 30,000 தான் வாங்கினேன். நான் வேற கடைக்கு போய்க்கிறேன். தம்பி நில்லு நில்லு. பர்மனன்ட் சொல்யூஷன் தான் 50,000. ஓகே, நம்ம கிட்ட ஒரு டெம்பரரி சொல்யூஷனும் இருக்கு. என்னன்னா அது? இப்ப பாரு. பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்ப அடி. ஓகே, தேங்க்யூண்ணா. எவ்வளவு ஆச்சுண்ணா? 500 ரூபா வெட்டு. எதுக்கு அவ்வளோ? ராட தூக்கி அடிச்சதுக்கு என்ன அவ்வளோ? ராடால அடிச்சதுக்கு 100 ரூபாய் தான். ஆனா எங்க அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம்ல, அதுக்கு தான் 400 ரூபாய். அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சது. ஒரு நிமிஷம்,
உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா அண்ணா? இன்சூரன்ஸ் பாலிசியா? அப்படின்னா என்ன? ஒரே நிமிஷம். என்ன இது என்னது? இன்சூரன்ஸ் பாலிசினா பணம் வரும். உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பொண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் பணம் வரும்னா பெரிய அமௌண்ட். ரிச் ஆயிடுவீங்க. பெரிய ஷர்ட் வைக்கலாம்னா டீ ஷாப் கூட வாங்கிடுவீங்க. நான் சம பாலிசினா அது. கையெழுத்து போடுங்க. எவ்வளவு? 500 ரூபா. பாலிசி 500 ரூபாவா? பாலிசி 100 ரூபா தானா? உங்களுக்கு எந்த பாலிசி கரெக்ட்னு சொல்லுங்க. 500 ரூபா. 1 2 3 4 5. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.